ஓம் சாந்தி. விருட்சபதி சிவ பாபாவினால் படைக்கப்பட்ட கல்ப விருட்ச மரத்தின் வேர் பாகத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த நம்முடைய பிதாஸ்ரீ பிரம்மா பாபாவின் விசேஷ தன்மைகளை இன்று நாம் கேட்க இருக்கின்றோம். நிறைய விசேஷத்தாக்களை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய விசேஷத்தா அக்யூரேட் மற்றும் அலர்ட், துல்லியமாகவும் மற்றும் விழிப்புணர்வோடும் இருப்பது. அக்யூரேட்டாக இருக்கிறது அப்படின்னாலே சம்பூர்ணத்தாவுடைய அருகாமையில் செல்வது, சரியான நேரத்தில் சரியான இடத்துல நாம் செய்கிறது தான் அக்யூரேட். ஒரு விஷயத்திற்கு நம்ம எவ்வளவு யோசிக்கணுமோ அவ்வளவு தான் யோசிக்கணும், எவ்வளவு பேசணுமோ அந்தளவுக்கு தான் பேசணும், எந்தளவுக்கு நாம் செயல்களில் செய்யணுமோ அந்தளவுக்கு செய்கிறது தான் நம்ம அக்யூரேட் என்று சொல்கிறோம். அதில் கூடவும் இருக்கக்கூடாது, குறைவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சமையலே செய்கிறோம் அப்படின்னா அதில் எல்லா பொருளுமே சரிவர இருக்கணும். உப்போ காரமோ புளியோ எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதில் பெர்ஃபெக்ட் இருக்கணும். ஒருவேளை கூட குறைச்சல் இருக்குதுன்னா அதுக்கு பேர் அக்யூரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்டேஷன் செய்யாமல் இருக்கிறது தான் பெர்ஃபெக்ட் என்று சொல்லப்படுது. போல் பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை அக்யூரேட்டாக இருந்தது. பிறருக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது. பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே கூடவும் இருக்காது, குறைவும் இருக்காது. பிரம்மா பாபாவுடைய நினைவில் இருந்தது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய நேரம் சங்கம் யுக நேரம். அதனால் எப்பொழுதுமே பிரம்மா பாபா நினச்சாரு, எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம தள்ளி போடக்கூடாது. நவ் ஆர் நெவர், இப்பொழுது இல்லையேல் இனி எப்பொழுதும் இல்லை. அதனால் எந்த ஒரு காரியத்தையுமே பாபா தள்ளி போட்டதில்லை. பிரம்மா பாபா ஒரு நாள் கூட முரளிக்கு லேட்டாக வந்ததில்லை. பிரம்மா பாபா நினைப்பார், இப்போ நம்ம புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறோம். அதனால் நம்ம எப்படி பாருங்கள், வரக்கூடிய 5000 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமே இப்போ தான் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஒன்ஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அதை மாற்றவே முடியாது. அதனால் பிரம்மா பாபா எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அவருடைய நினைவில் இருந்தது. நம்ம செய்யக்கூடியது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் பிரம்மா பாபாவுக்கு அவருடைய கர்மத்தில் கவனம் இருந்தது. நம்ம எந்த ஒரு தவறுதல் செய்யக்கூடாது. அதில் அவருடைய காரியத்தில் பெர்ஃபெக்ட் இருந்தது. பிரம்மா பாபா அக்யூரேட்டாக இருந்தார் மற்றும் பஞ்சுவலாக இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் காரியங்களை சரிவர செய்தார். செல்ஃப் ரியலைசேஷன் இருந்தது. அதே நேரத்தில் டைம் கான்சியஸ் பாபாவுக்கு இருந்தது. அதனால் நேரத்தின் மதிப்பை புரிந்து காரியத்தில் ஈடுபட்டார். பாபா எந்த ஒரு காரியத்தையுமே அக்யூரேட்டாக செய்தார். ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அவர் செய்யக்கூடிய செயல்களில் யாருமே குறையே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவருடைய காரியம் இருந்தது. பிரம்மா பாபா எப்பயுமே நினைப்பார், நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ நம்மளை பார்த்து தான் மற்றவங்க செய்வாங்க என்ற எண்ணம் இருந்தது. இப்போது ஒரு முறை பிரம்மா பாபா எல்லா குழந்தைங்களுக்காகவுமே எல்லாமே செய்துகிட்டே இருந்தார். குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்துகிட்டே இருந்தார். ஒரு முறை பெக்கரி பார்ட் நடந்தது. அப்போது குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு தேவைப்பட்டது, செப்பல் தேவைப்பட்டது. அப்போது குழந்தைங்க பாபா கிட்ட, பாபா இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்களா. பிஞ்சு போயிடுச்சு, செப்பல் பிஞ்சு போயிடுச்சுன்னாங்களா. அப்போது பெக்கரி பார்ட் நடந்தனால பாபாவே தன்னுடைய செப்பலை தச்சு தான் பயன்படுத்தினார். அதனால் பாபா குழந்தைகிட்ட சொன்னாராம், குழந்தைங்களே நீங்கள் தச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாராம். குழந்தைங்க சொன்னாங்களாம், பாபா எங்களுக்கு தைக்க தெரியாதே அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு பாபா சொன்னாரா, குழந்தைய எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். எந்த ஒரு காரியத்தையுமே தான் செய்து பிறருக்கு செய்ய வைத்தார் பாபா. அந்தளவுக்கு தன்னுடைய கர்மத்தில் பாபா கவனம் கொடுத்தாரு. அதாவது தான் ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிறத நினைவில் வச்சுருந்தார். எந்த ஒரு காரியத்தையுமே
பொறுப்போடு வந்து செய்தார். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சிருந்தார். பிரம்மா பாபா எல்லா காரியங்களையுமே பேலன்ஸாக இருந்தார். அதாவது சுய முன்னேற்றமாக இருக்கட்டும், மேலும் சேவையாக இருக்கட்டும். சேவை செய்கிறேன் அப்படின்ட்டு நினைவில் வந்து விலகுனதில்லை, நினைவில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்மத்திலேருந்து விடுபட்டதில்லை. பிரம்மா பாபா கர்ம யோகி ஆயிட்டு அவருடைய கர்மங்களை வந்து செய்தாங்க. பிரம்மா பாபாவுக்கு கவனம் இருந்தது, தன் மீது தான் அவருக்கு கவனம் இருந்தது, மற்றவங்க மேலே அவருக்கு கவனம் இல்லை. அவருடைய எண்ணம் என்ன இருந்ததுன்னா, தான் மாறினாதான் உலக மாற்றம் ஏற்படும், சுய மாற்றமே உலக மாற்றம் நினச்சாரு. ஆகையினால சுயத்தின் மீது அவருக்கு கவனம் இருந்தது. அதனால் எப்போ நம்ம சுயத்தின் மீது கவனம் செலுத்துகிறோமோ அப்போ நம்முடைய 3வது கண் வந்து திறக்குது. எப்போ நம்முடைய 3வது கண்கள் திறக்குதோ, அதாவது நம்முடைய மனதில் எண்ணங்கள் எப்போ பவர்ஃபுல்லான எண்ணங்கள் நமக்குள்ளே வருதோ அப்போ நமக்கு கண்டறியக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கிது. கண்டறியக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி கிடைக்கக்கூடிய காரணத்தினால என்ன காரியம் நடக்க போகுதோ முன்கூட்டியே அவருக்கு அதனுடைய விளைவுகள் தெரிஞ்சது. அதனால் அந்த விளைவினால் அவருக்கு ஒருபோதும் பச்சாதாப நிலை ஏற்பட்டது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து பிறகு காரியங்கள் செஞ்சாங்க. அந்த ரியலைசேஷன் இருந்தனால பாபாவுடைய டச்சிங் வந்து அவருக்கு இருந்தது. யோக யுக்து நிலையில் இருந்தனால பாபாவுடைய டச்சிங் வந்து கிடைச்சது. டச்சிங் இருக்கும்போது அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்தது. எப்போ நாம் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கவனம் கொடுக்குறோமோ அப்போது அதனுடைய விளைவுகளை நம்ம எதிர்கொள்கிறதுலையும் நாம் தயாராக ஆயிடுறோம். இப்போ சில பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுலையே ஒரு பயம் வந்துடுது. நம்ம இதை செய்ய முடியுமா, இது நடக்குமா, இது சரியாக இருக்குமா அப்படிங்கிற எண்ணம் வந்து வரனால உள்ளுக்குள்ளே பயம் வந்துடுது. ஆனால் எப்போ நம்முடைய 3வது கண், மனக்கண் திறந்து இருக்கிறதோ, ஆத்மாவுடைய கண் திறந்துருக்குதோ அப்போது நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் செய்யும்போது நமக்கு எந்த ஒரு குழப்பங்கிறது ஏற்படுவது கிடையாது. அக்யூரேட்டாக இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே அலர்ட்டாக இருப்பாங்க. எப்படி வந்து வீட்டை காவல் காக்கிறதுக்காகவே நம்ம செக்யூரிட்டி போடுறோன்னா எந்த ஒரு திருடனும் நுழைஞ்சிடக்கூடாது, அதுக்காகத்தான் செக்யூரிட்டி கார்டு போடுறோம். அதே போல் நம்முடைய மனசுக்கு கூட நம்ம வந்து கவனத்தை செலுத்தணும். விழிப்புணர்வோடு நம்ம இருக்கும் பொழுது நம்ம மூலமாக எந்த ஒரு தவறுதல் ஏற்படாது. எப்போ ஆத்ம விழிப்புணர்வோடு இருக்குதோ அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனம் தூங்கிடுது. நம்மக்கிட்ட பலகீனம் இருக்க முடியாது. எப்போ நம்ம ஆத்ம உணர்வை இழக்கிறோமோ, கவனம் இல்லாமல் இருக்கிறோமோ, வேஸ்ட்டு தாட்ஸ் வருதோ அப்போ நம்மக்கிட்ட மாயா வந்துடுது. அப்போ பிரம்மா பாபா என்ன நினைப்பாருன்னா, நேரத்துக்கு நம்ம கவனம் கொடுக்கல அப்படின்னா, நம்ம அலட்சியமாக இருக்கிறோம் அப்படின்னா அது நேரத்தை திருடக்கூடிய திருடனாக இருக்குது. அதனால் பிரம்மா பாபா தன்னுடைய மனதிற்கு கவனம் கொடுத்தாரு. எப்பயுமே வந்து விழிப்புணர்வோடு இருந்தார். ஒரு முறை பாபா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சகோதரி ரூமுக்கு போயிட்டு பிரம்மா பாபா கிட்ட சேவையுடைய செய்தி சொல்வதற்காக வந்து போகிறாங்க. இப்போ பாபா தூங்கிட்டு இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து ஸ்க்ரீன் திறந்து பார்க்குறாங்க. பாபா தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் பாபா, வா குழந்தாய், என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போது சிஸ்டருக்கு தோணுச்சா, பாபா தூங்கிட்டு இருக்கிறாருன்னு நம்ம நினச்சோம், ஆனால் அப்பயுமே வந்து விழிப்புணர்வோடு இருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார். இப்போ நாமளும் கூட வந்து எப்பொழுதுமே ஒரு விழிப்புணர்வோட அலர்ட்டாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்து வர முடியாது. நம்மக்கிட்ட மாயாவுடைய தாக்குதல் வந்து இருக்காது. இப்போது பிரம்மா பாபா எப்பயுமே அக்யூரேட்டாக இருந்தார். எவ்ரி டைம், எந்த நேரமும் சரி, அவர் ஆன் டயத்தில் வந்து இருந்தார். எப்பயுமே பாபா சரியான நேரத்தில் தயாராகி இருப்பாராம். ஒரு முறை வந்து மோகினி தீதிக்கு சேவா வந்து கிடச்சிருந்தது. பாபாவை
கூப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துல கிளாஸ் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு போகணும். சிஸ்டர் தான் வந்து டிரைவிங் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரம் வந்து பாபா தயாராகி உட்காந்துருந்தார். தீதி வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்பி வந்திருக்கிறாங்க. இப்போது பாபாவை கிளாஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டாங்க. அப்புறம் மறுநாளும் வந்து கிளாஸுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக போகிறாங்க. அந்த நேரம் இவங்க தீதி வந்து சரியான நேரத்துக்கு வந்து போயிட்டாங்க. இப்போது பாபா ஒருபோதும் கேட்கல, ஏன் குழந்தை நீ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆனால் ஒரு முறை பாபா சரியான நேரத்தில் தயாராகி இருக்கிறத பார்த்த பிறகு தானும் வந்து அந்த ஆன் டயத்துக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ பிரம்மா பாபா வார்த்தைகள் மூலமாக சொல்லாமலேயே செயல்கள் மூலமாக குழந்தைங்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்தார். அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யணும். ஒரு மரியாதைக்கு உரிய காரியங்கள் பாபா ஒரு ஸ்ரீமத் நமக்கு கொடுத்துருக்காருன்னா அதை ரொம்ப அன்பாக நம்ம செய்யும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும். பாபா ஒரு மரியாதை கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, ஆனால் கண்டிப்பாக அதை நம்ம செய்யும்போது அதற்குரிய பலாபலன் நமக்கு கிடைக்கிது. ஏன்னா நம்ம அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்கக்கிட்ட சோம்பேறித்தனம் என்பது வர முடியாது. எந்த குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருக்கிறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் சொல்ல மாட்டாங்க, நான் தான் செய்யணுமா, ஏன் நாளைக்கு செஞ்சால் என்ன, அந்த ஒரு எண்ணமே அவங்களுக்குள்ளே வராது. எந்த குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருக்காங்களோ அவங்க பாபா சொல்லிட்டாரு உடனே தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. ஏன்னா பாபா நமக்கு சொல்கிறாங்க, சங்கம யுகமே வந்து உடனுக்கு உடன் நமக்கு பலன் கிடைக்கக்கூடிய நேரம். தைரியமான குழந்தைங்களுக்கு பாபா நமக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு பாபா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்குறார். அப்போது இந்த நேரம் நாம் பலனை அடையக்கூடிய நேரம். இப்போ நம்ம சங்கம யுகத்தில் எப்பயுமே நம்ம அலர்ட்டாக இருப்போம். சங்கம யுகத்துடைய நேரத்தில் நம்ம பயனுள்ளதாக நம்ம ஆக்கிக்குவோம். தன் மீது நாம் கவனம் செலுத்துவோம். அதே நேரம் நம்முடைய மனசுக்கும் புத்திக்கும் கூட நம்ம கவனம் செலுத்தலாம். நம்ம சிந்தனை செய்கிறது ஒன்றாக இருக்குது, நம்ம பேசுகிறது இன்னொன்றாக இருக்குது அப்படின்னா அதற்கான விளைவும் கூட மற்றொன்றாக தானே கிடைக்கும். அப்போ அலர்ட்டாக இருக்கக்கூடியவங்க அவங்க யோசிக்கிறது, பேசுகிறது, செய்கிறது எல்லாமே சமமானதாக இருக்கும். பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சாட்சி நிலையில் இருந்து நம்ம காரியங்களை செய்யணும். இப்போ சாட்சி நிலையிலிருந்து நம்முடைய பார்ட்டை நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குஷியாக ப்ளே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஏன் தான் இந்த மாதிரி பார்ட்டு கிடச்சிருக்குதோ அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வு நமக்குள்ளே வந்துடுது. இப்போ எப்போ நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறோமோ, அலர்ட்டாக இருக்கிறோமோ, அப்போ நம்முடைய மனசில் என்ன எண்ணம் வருதுன்னா, இந்த நேரம்தான் நாம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா நமக்கு வாய்ப்புகள் தானாகவே வந்துடுது. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் செய்கிறேன், என்னை யாராவது முன்னேற்றுனா நான் முன்னேறுவேன் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு வந்து டிலே ஆகிடுது, பின்தங்கிடுறோம். அப்போ எந்த குழந்தைங்க விழிப்புணர்வோடு இருக்கிறாங்களோ அவங்க எந்த ஒரு காரியத்தையுமே உடனே செய்வதற்கு தயாராக இருப்பாங்க. தயாராக இருக்கக்கூடிய குழந்தைங்கள்கிட்ட வந்து சோம்பேறித்தனம் என்பது இருக்க முடியாது. இப்போது பாபா ஒரு நாள் கூட நடந்து முடிஞ்ச விஷயத்த நினச்சதே கிடையாதான். ஒரு முறை வந்து பாபாவோட ரமேஷ் பாய் வந்து காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. இப்போ காலைல டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பியிருக்கிறாங்க. இப்போது ப்ரோக்ராமுக்காக போயிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும் பொழுது அந்த இடத்த வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பிரம்மா பாபாட்ட சொன்னாங்களாம், பாபா இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்குது, இங்கே உட்காந்து தான் நம்ம காலையில் சாப்பிட்டோம் பாபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. உடனே பாபா சொன்னாரா, குழந்த காலையில் நடந்து முடிஞ்ச விஷயத்த இப்போ போய் எதுக்கு குழந்தை நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இப்போ எப்போ அந்த வார்த்தை வந்து கேட்டாரோ அன்னையிலிருந்து பிரதர் வந்து ஒரு நாளும்
நடந்து முடிஞ்ச விஷயத்த நினச்சதே கிடையாதாம். அதாவது என்ன யோசிக்கணுமோ எவ்வளவு யோசிக்கணுமோ அதை மட்டுமே தான் யோசனை செய்தார். அந்த மாதிரி பிரம்மா பாபா நமக்கு நிறைய தூண்டுதல் வந்து கொடுத்துருக்கிறாரு. நாமளும் கூட அவருடைய விஷயங்களை, அவருடைய சிறப்பு அம்சங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டுட்டு வந்து பிரம்மா பாப் சமான் ஆகுவதற்கு இந்த ஜனவரி மாதம் நாம் முயற்சி செய்வோம். ஓம் சாந்தி.